அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, ஊசி போடுறீங்க, மருந்து வந்து ஏற்றுக்குது, அவர் பொழைச்சிக்கிறார். சில பேருக்கு ஊசி போடுறீங்க, மருந்து ஏற்றுக்கல, அப்போ என்ன சொல்கிறீங்க? ஓவாமை, அவர் மருந்து ஏற்றுக்கல, இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்றீங்க. அப்போ இது ஏற்றுக்க வைக்கிறது தானே நீங்கள்? ஏன் ஏற்றுக்க வைக்க முடியல உங்களால்? அப்போது இயற்கையாக இருக்கிற உள்ளகிற பொருள் போனோன்னு பயணம் பண்ணிச்சுன்னா உங்கள் வைத்தியெல்லாம் அங்கே செல்லாது, எந்த வைத்தியமும். அதே நேரத்தில் அது இருக்கணும்னு நினச்சிச்சுன்னா உடல் சம்பந்தப்பட்டு ஏதாவது பாதை இருந்தால் அதை நீங்கள் உங்களால் சரி பண்ண முடியும். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எவனாலையும் சரி பண்ண முடியாது. அது பயணம் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் எந்த வைத்தியமும் அதுக்கிட்ட செல்லாது. இப்போ ஒரு வைத்தியர் இருக்கிறார், நாட்டு வைத்தியர். அவர் சொல்கிறாரு 50 பேரை நான் தாங்க காப்பாற்றினேன் அப்படின்றார். ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் சொல்கிறாரு 5000 பேரை நான் தாங்க காப்பாற்றினேன்றார். போயிடுச்சு சொல்கிறான் டாக்டரை பார்த்து, ஐயா நீங்கள் கடவுள் ஐயான்றான். செத்து போயிட்டேன்னு சொல்கிறான், அந்த பாவி தான் கொண்டு போட்டான்றான். இல்லை, இது ரெண்டுக்குமே நீங்கள் காரணமே கிடையாது, ஆனால் நீங்களே காரணம் ஆக்கிக்கு நினச்சிக்கிறீங்க. உள்ளே இருக்கிறது போனோன்னு முடிவு பண்ணால் யாராலையும் தடுக்கவே முடியாது. 50 பேரை காப்பாற்றின வைத்தியரும் செத்து போகிறார், 50 பேரை காப்பாற்றினார், அவர் இங்கே இருக்கிறது தானே. 5000 பேரை காப்பாற்றின எம்பிபிஎஸ் டாக்டர் இங்கே இருக்கிறது தானே. இல்லை, எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் ரொம்ப நாள் ஒரு 90 வயசு வரைக்கும் இருந்தார்னு இருக்கிறேன். நான் 30 வயசில் சாவறான், 20 வயசில் சாவறான், 50 வயசில் சாவறான். அப்போது இந்த டாக்டருன்றதோ வைத்தியம்ன்றதோ உடலுக்கு பண்ண முடியும், உயிருக்கு பண்ண முடியாது. உயிர் வெளியே போகணுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா எந்த டாக்டர் வைத்தியமோ டாக்டருக்கே செல்லாது. அதனால் இந்த மனக்குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை. என் கடமையை நான் செய்கிறேன், அது பிழைக்குதோ போலியோ அது கடவுளுடைய விருப்பம்னு விட்டுட்டு போகணுமே தவிர நான் தான் காரணம்னா உனக்கு மன வருத்தம் வரும். ஒரு நேரம் சந்தோஷம் வரும், பல நேரம் வருத்தம் வரும். அதனால் அந்த எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. அதை விட்டுட்டு என் கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைங்க. அதே நேரத்தில் செத்து போனவரை படுக்க வச்சு போட்டு 10 நாளைக்கு வச்சுக்கின்னு காசு வாங்காதீங்க, அது ரொம்ப பாவம். அது எல்லாத்த விட அந்த மாதிரி வாங்கிறத மறந்துட்டு நம்ம உங்கள் தொழில் தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடங்க, அதுதான் தர்மம். ஆத்மானங்களா படிப்புக்கு வச்சுங்கம்மா, படிப்பை விட ஒரு செல்வம் ஒன்றும் இல்லைம்மா. நல்லா படிக்கட்டும். ஏண்டா நான் அவனை ஐயோட ஸ்பீச்செலாம் கேட்பியா? ஐயாவோட ஸ்பீச்லாம் கேட்பியா? கேட்டுக்கிறியா? ஐயா பேசுறது கேட்டுக்கிறியா? நீ கேட்டுக்கிறியா? ஏன் இப்படி சேகன் கொடுக்கணும்னு ஏன் நினச்ச? குரு கிட்டே கொடுக்கணும்னு நினச்சா? அப்படி இது வெறும் பணம் இல்லை. இந்த பணம் இருந்தால் ஒரு வேளை இது எவ்வளோக்குதுன்னு தெரியாது. ஒரு வேளை அந்த குழந்தையோட 1 வருஷம் படிப்பை அந்த பணம் கொடுக்கலாம். ஒரு வேளை இந்த பணம் அவங்க கையில் இருந்திருந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட 1 வருஷம் படிப்புக்கோ இல்லை புத்தகம் வாங்குறதுக்கோ யூனிஃபார்ம் வாங்குறதுக்கோ சரியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நிலைமையில் கூட இவ்வளோ பெரிய உதவி செய்யணும்னு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதே ஐயா சொல்லுவார், நான் கோபுரம் கட்டிட்டேன்பா, கும்பாபிஷேகம் பண்ணணும், எல்லா சீடையும் கொடுத்து பணத்தை கொடுக்குறான்னா ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டான். யார் கொடுத்தானா? பக்தர்கள் தான் வந்து கொடுக்குறாங்க. சீடை ஒருத்தன் கூட வரல. அதுதான் இப்போ நடக்குது. பக்தர்கள் தான் வந்து கொடுத்துனுக்குறாங்க. சரி, அசரீரின்னு ஒன்று இருக்குதாங்கய்யா. அசரீரி அது உண்மையா இருக்குது. ஆனால் நம்ம படத்துலலாம் பார்த்தோன்னா என்ன பார்த்துருவாங்க, யாராவது ஒருத்தர் அங்கேருந்து குரல் கொடுப்பாரு, ஒருவேளை அது அசரீரின்னு நினச்சிப்போம். அசரீரி இருக்குது. எப்படி இருக்கும், எப்படி அதை உணரலாம்னு சொன்னால், காதால் நம்ம கேட்டுட்டோம்னா அதுக்கு பேர் அசரீரி இல்லை, நம்மளால் உணர முடியும். அதுதான் சொன்னேன், சில கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியல, யோசனை பண்ணாலும் தெரியல. உடனே என்ன பண்ணுவான், ஐயா கிட்ட அந்த கேள்வியை விட்டுட்டு நம்ம பாட்டு நிம்மதியாக போய் தூங்கிடுவோம்.
அந்த கேள்விக்கான பதில் எப்படி வரும்? வெளியே வந்து கேட்குமா? இல்லை, நம்ம மனசில் அந்த கேள்விக்கான பதிலை அவர் உருவாக்குவார். இதுதான் அசரீரி. எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போ மனசில் எழுந்து நம்ம வழிகாட்டுறதுக்கு என்னெல்லாம் வருதோ அதுக்கு பேர் தான் அசரீரி. ஆனால் காதில் கேட்குறேன்னா அது அசரீரியில் நான் வேறு மாதிரி போய் நிற்கிறேன்னு அர்த்தம். சரி சரி. இந்த குடிகாரெல்லாம் நல்லா சரக்காச்சிட்டான்னு வச்சுக்கலாம், அப்படியே வானத்தையே உடுத்து பார்த்துன்னு இருப்பான். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ சொல்லிங்கிறான்னு கேட்டுனே இருப்பான். அந்த மாதிரி ஒரு விஷயமாயிடும். ஆனால் அசரீரியை இந்த புலன்கள் வழியாக நம்மளால் உணர முடியாது. அதை ஆத்மார்த்தமாக உணரலாம். அதுக்கு எத்தனையோ விதங்குது. அதில் ஒரு விதம் தான் நமக்கு எப்போல்லாம் சந்தேகம் வருதோ அன்றைக்கெல்லாம் அவர் காலில் போய் ஊந்துடுது. அதுக்கு பதில் அவரே கொடுத்துருவார். ஏன்னா நான் பாடம் பண்ணும்போது சார் ஐயாட்ட நான் கேட்பேன், ஏயா இவ்வளோ சோதனையை கொடுக்குறீங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு விடிகாலம் கொடுக்கலாம்ல அப்படின்னா ஐயா பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுவார். ஐயா வந்து நிறைய கஷ்டப்படட்டுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உலகம் பூரா தெரியட்டும், தெரிய தான் கஷ்டப்படுறாரு, ஒரு நாளைக்கு நிலையான ஒரு இடத்த பிடிப்பார், வருவார், உங்களுக்கெல்லாம் குருவா அவர் இருப்பார் அப்படின்னு அவர் ஆசிரியரே சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால தான் கொஸ்டின் போட்ட கேட்டதே. கண்டிப்பாக வைரமாக இருந்தாலும் அதை பட்டை தீனா தான் அதுக்கு மதிப்பு வரும். தங்கமாக இருந்தாலும் அதை புடம் போட்ட பிறகு தான் அதுக்கு மதிப்பு வரும். இவ்வளோ சோதனை எது தாங்குதோ அதுதான் பெருமையாக வாழ முடியும். அப்போ நமக்கும் இவ்வளோ சோதனைகள் எதுக்காகனா நம்மளையும் ஐயா பட்டத்திட்டாரு. அப்படிதான் ஐயா சொல்கிறேன். கண்டிப்பாக எதுவுமே இங்கே சும்மா எதுவுமே நடக்கலை, எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது. ஆனால் அடியோட வேதனை ஜாஸ்தியாகிறதுனால நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கேள்விக்குறி வருது. அது இந்த மனசோட பக்கம் இல்லாதனால. ஆனால் உனக்கு எது வந்தாலும் நான் இருக்கிறேன்டா, ஏன்டா பயப்படுறேன்னு என்னன்னைக்கும் அவர் நம்ம மனசுக்குள்ளே இருந்து சொல்லினே தான் இருக்காரு. அதான் எனக்கு அதுதான் பார்க்கணும். இன்னொரு கொஸ்டின், கிரியா தத்துவம்ன்ற என்ன? கிரியா தத்துவம் நம்ம பாடலை படிக்கிறோம் இல்லையா, கிரியா தத்துவம் அப்படின்னா என்ன? தத்துவம்னாலே கருவிகள் அர்த்தமா? தத்துவம்னாலே கருவிகள் அர்த்தம். அப்போ வித்யா தத்துவங்கள் இருக்குது, கிரியா தத்துவங்கள் இருக்குது. நீங்கள் கிரியா யோகம் கேட்குறீங்களா, கிரியா தத்துவம்? கிரியா தத்துவம். கிரியா தத்துவங்கள். கிரியா தத்துவங்கள்லாம் கிரியைனா செயல்னு அர்த்தம். இப்போ இந்த உடம்புல கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, அடுத்த 2 பொருள் இருக்குது. என்னது? எருவாய் கருவாயின்ற 2 பொருள் இருக்குது. இது 5 பொருளுமே வித்யா தத்துவங்களில் சேர்ந்து வரும். அப்படின்னா என்னது? இது செயல்பட்டால் தான் இங்கே இந்த உடம்புல உசுர் நிற்கும், வேலை நடக்கும். இது ஞானேந்திரியங்கள். எது? கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் என்னது? ஏன்னா இது மூலிமா நமக்கு அறிவு வருது. இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள். இது ஞான தத்துவங்கள்னு அர்த்தம். அப்போ தத்துவம்னா கருவிகள். அப்போ கிரியா தத்துவம்னா என்ன அர்த்தம்னா, இந்த கால் இருந்தால் தான் நடக்க முடியும், கை இருந்தால் தானே எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும், வாய் இருந்தால் தானே சாப்பிட முடியும். மலவாய் கருவாயின்ற 2 பொருளும் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போட்டுன சக்தியும் இருக்க முடியும், வெளியே தள்ளினாலும் வாழ முடியும். அப்போது இந்த உடம்பு கெட்டு போகாமல் நீடித்து வாழணும்னு சொன்னால் இவ்வளோ பொருளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் அது கரெக்டாக நடக்கும். அப்போ அதுக்கான பொருள் தான் இந்த வித்யா தத்துவங்கள். அதனால் தான் பட்டினத்தார் நிறைய இடத்துல சொல்லுவார், வித்யா தத்துவங்கள் வெந்து விழ கண்டேண்டி. இந்த கை கால் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் எந்த செயலும் இல்லாமல் போட்டபடி ஆகிப்போச்சுப்பா, வெந்து விழ கண்டேண்டின்றார். நமக்கு அப்படி ஒரு நாள் வரும். எப்போ வரும்? நமக்கு ஒரு பக்குவம் வந்தால். அப்போ அவரோட நிலைமை சொல்கிறாரு, இறைவன் உள்ளே வந்து குடிகொண்டால் என்னோட நிலை என்ன ஆச்சுன்றதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. யாரு? பட்டினத்தார். நாளைக்கு நமக்கு கூட அப்படி ஒரு நிலை வரலாம். எப்படி ஒரு நிலை? அவர் பாடலாக சொல்கிறாரு, கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி, கற்பு குலைத்த மயம் கருவேர் அறுத்த மயம், பொற்பு குலைத்த மயம் போதம் இழந்த மயம், என்ன வினை வருமோ இன்னும் எனக்கு அறியன்வார். இறைவன் என்ன பண்ணிட்டானா, என்ன ஒரு பொண்ணை கற்பழிச்சிட எப்படி இருக்கும், அலங்கோலமாக இருக்குமா, அந்த மாதிரி என்னை ஆக்கிட்டான். அப்போ என் நிலைமை என்ன ஆயிடுச்சு? கருவேறு அர்த்தமயன்றாரு. நான் அதான் ஞானிகள் மட்டுமே சிவன் சொத்து. சிவன் சொத்து யாருன்னா, சிவனை போய் யார் பிடிச்சிட்டாங்களோ அவங்க வம்சமே அதோட முடிஞ்சிடும், அவங்களுக்கு வம்சம்ன்றதே இல்லாத போயிடும். அப்போ கருவேறு அர்த்தமயம். இப்படி இறைவன் உள்ளே வந்து குடிக்கு வந்தா நான் இவ்வளோ பெரிய விஷயமும் எனக்கு நடக்கும். இது நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலே நடக்கலாம். நம்ம பொண்டாட்டியை நம்மளை பார்த்து வேதனைப்படலாம், இல்லை லேடிஸ் பண்ணுறாங்க புருஷனும் பார்த்து வேதனைப்படலாம்,
நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு நமக்கு பிரயோஜனப்படலாம். ஆனால் ஞானத்தை நோக்கி போனால் இவ்வளையும் எல்லாரும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உண்மையான ஞானத்தை தேடி போனால் அலங்கோலம் ஆகக்கூடிய நிலை வரும். ஆனால் உள்ளகிற பொருள் அப்போ தான் என்ன ஆகும்? தன்னை படைச்சவனை சார்ந்து நிற்கும். ஐயா சொல்லுவார், இங்கே ஞானத்தை அடையணும்னா துணியெல்லாம் அவுத்து போட்டுடு, நேராக வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை வெட்டு, பிள்ளையை வெட்டுன்னுவார். அவர் வெட்ட சொன்னது பொண்டாட்டியையா பிள்ளையா? இல்லை, துணியை அவுத்து போடுன்னு சொன்னார். எதுக்காக? ஊர் காரி துப்பத்துக்காக சொன்னார்? இல்லை, இந்த உடல் மேலே இருக்கிற மானாபிமானம் போச்சுன்னு சொன்னால் நீ ஞானத்தை தேடி போக வேண்டியதில்லைப்பா, ஞானம் உனக்குள்ளே வந்துடும். ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் வருவீங்களா? யாரு கண்ணு பட போதும்? அதெல்லாம் ஒருத்தர் கண்ணு படக்கூடாதுங்க. துணியை அவுத்து போட சொன்னது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானத்தை அடையணும்னா முதல்ல மானாபிமானம் இருக்கக்கூடாது. ஈனமானம் இருக்கிறவனால ஞானத்தை ஒரு நாளும் அடையவே முடியாது. ஒரு நல்ல பொம்பளை புள்ளைய பார்க்க போயினே இருக்கிறாங்க. புள்ளைய பார்க்கறதே குறியா போனால் தன்னோட துணி எப்படி இருக்குதுன்னு அவங்க ஒரு நாளும் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க நோக்கம் ஃபுல்லாக ஐயோ புள்ள வந்துச்சே, ஸ்கூல்லேருந்து புள்ள வரணும், விட்டால் என்ன ஆகுறது, தேடி நிற்பானேன்னு சொல்லி ஓடுவாங்க. அந்த ஓடக்கூடிய நேரத்தில் புல்லை பற்றி தான் மனசு நினைக்குமே தவிர துணியை அலங்காரம் பண்ணுறதுலையோ வேறு எங்கேயும் அவங்க மனசு போகாது. யாருக்கு? புள்ளையே கத்தின்னு இருந்தால் இந்த உடல் மேலே இருக்கிற எந்த பற்றும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இல்லை, புள்ள பாசத்திலே வருது. ஆனால் ஊர்லாம் பார்க்கணுன்னு போனால் நிமிஷத்துக்கு ஒருத்தர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே இருக்கணும். அதை போல் இறைவனே உனக்கு கதின்னு வந்ததுன்னா இந்த உடம்பு மேலே இருக்கிற மானம் ஈனம் எல்லாம் போயிடும்பா. அப்படி போனால் தான் ஞானமே வரும். அடுத்து போய் பொண்டாட்டியை முதல்ல வெட்டினாரு, அப்புறம் புள்ளைய வெட்டினாரு. ரெண்டு பேரையும் வெட்டினா எங்கே போகுது? ஞானத்துக்கு போக முடியும்? ஜெயிலுக்கு தான் போக முடியும். அப்போ எதை வெட்டினாரு? அவங்க மேலே இருக்கிற பாசத்தை வெட்டு, அவங்க மேலே இருக்கிற பற்றை வெட்டுடு. இதை வெட்டினா மட்டும்தானே நீ ஞானத்துக்கே போவன்னு யதார்த்தமாக சொன்ன வார்த்தைங்க. ஆனால் ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுடு, என்ன சாமி மோசமான ஆளாகிறாரு, ஒரு நல்லாகிற குடும்பத்தை எப்படி நாசம் பண்ணுறாரு இந்த மனுஷன் அப்படின்வாங்க. ஒவ்வொரு மகன் சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்துலையும் 1000 பொருள் இருக்குது. அதை அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கணும். சரிங்களாம்மா? இன்னொரு